ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷனோட ஏபிஐ கெட் கால்க்கு நம்ம ஜாவா லிஸ்ட்ல இருந்து டேட்டா எடுத்து சென்ட் பண்ணிட்டு இருப்போம் கிளையன்ட் சைடு, அதாவது ப்ரௌசருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து டேட்டாபேஸ் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நமக்கு டேட்டாபேஸ், அதாவது PostgreSQL கனெக்ட் பண்ணி அதை பற்றி லைட்டாகவும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அப்போ டேட்டாபேஸ்லேருந்து தான் நம்மளோட வேல்யூ எடுத்து சென்ட் பண்ணணும் கிளையண்ட்டுக்கு. அதுதான் போன வீடியோவில் பார்த்துருப்போம், டேட்டாபேஸ்லேருந்து எப்படி வேல்யூ எடுத்து சென்ட் பண்ணுறது அப்படின்றது. பட் அதில் ஒரு சிக்கல். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து சென்ட் பண்ணப்போ டேட்டா சென்ட் ஆகல. ஏன்னா நம்மகிட்ட டேட்டாவே இல்ல. அந்த டேட்டாவ எப்படி குடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இன்டெலிஜென்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு தடவ ரன் ஆறப்போ மட்டும் வந்துட்டு போனா போதும். டேட்டா வந்து இன்ஜெக்ட் ஆயிட்டு போனா போதும். ஸோ நான் மெயின் மெத்தட்ல கமாண்ட் லைன் ரன்னிங்ல இது பண்றேன். கமாண்ட் லைன் ரன்னர். ஓகே. லைன் ரன்னர் சிஎம்டி ரன்னர், கமாண்ட் லைன் ரன்னருக்கு சிஎம்டி ரன்னர் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள ரிட்டர்ன் ஆர்எக்ஸ். ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி, ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி ஓகே. இருக்கு. ஸோ இங்கே இப்படி வச்சுருக்கோமா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஐடி, இன்டீஜர் ஐடி அப்படின்றத தூக்கிடும். இது ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் இதை தூக்கிடலாம். ஸோ இது ஏன் அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜேபிஏ டேட்டாபேஸில் பார்த்தோன்னா தெரியும். நம்மளோட ஓகே ஸ்டூடெண்ட்லேயே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இன்டீஜர் ஐடின்றதுக்கு சீக்வன்ஸாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அந்த ஐடியை நம்ம தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறப்போ ஆட்டோ ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ போகிறப்போ 1, செகண்ட் வேல்யூ போகிறப்போ 2, இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஐடி அப்படின்றத எடுத்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருப்போம்ல, அது எதில் வச்சுருந்தோம்? நம்ம வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ். ஸோ இந்த இடத்துல 2 இது கொடுத்துருக்கோமா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? மெயின் அப்ளிகேஷன் கமாண்ட் லைன் ரன்னரில். ஸோ மெயின் இங்கே இருக்குது. ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மெயினில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐயாஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிங்க, ஸ்டூடெண்ட் அரவிந்த் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. 2 இது ஓகேவா? இப்போது கீழே லிஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு லிஸ்ட் ஆஃப் கொடுத்துட்டு எஸ் கமா அரவிந்த் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இந்த இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு லிஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சேவ்னு ஒரு என்டிட்டி சேவ் பண்ணுறது, ஐட்ரபிள் என்டிட்டிஸ் அப்போனா ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறது, மல்டிபிள் தான் ஸ்டோர் பண்ணுறது லிஸ்ட். இந்த இருக்கா அதோட டேட்டா டைப்பு. ஸோ இப்போ நான் அந்த சேவ் ஆல் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத காப்பி பண்ணி இதுக்குள்ள தூக்கி போட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத போட்டுட்டு செமிகோலன் வச்சு முடிச்சிடறேன். ஸோ இப்போது நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். காமிக்குது. நைஸ். இப்போது நம்மளோட அப்ளிகேஷனுக்கு டெர்மினல் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலில் டாக்கர் கம்போஸ் அப்படி
இதை என்றைக்குமே பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃபைன், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணலாம், இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கோட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயுமே. ஸோ அப்படி இப்போ வந்து கண்டெய்னர் வந்து ரன் ஆயிருந்துச்சு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரன்னிங் ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்ற நம்மளோட அப்ளிகேஷன் போஸ்ட்கிரஸ்ன்ற கண்டெய்னர் இமேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு CPU பர்சன்டேஜ் எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்றது இங்கே காமிக்கும். என்ன போர்ட் நம்பர்ன்றதும். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்னோட இதுக்கு போய்க்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு யூசர் போவோம்ல, யூசர் போயிட்டு இதில் நம்மளோட என்ன இது இருக்குன்னு பார்க்குறதுக்கு லிஸ்ட் ஆஃப் டேட்டா பேசஸ்க்கு /l கொடுக்குறோம். ஸோ இதில் சி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்க்குள்ளே போயாச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ன்றதை கொடுப்போம். 0 ரோஸ்ன்னு வருது. ஏன்? நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோமே கமாண்ட் லைன் ரன்னர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி எல்லாமே சேவ் பண்ணு இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏன் நம்மளுக்கு இதில் வரல? இப்போ நம்ம இதில் கொடுத்து பார்த்தாலுமே எம்டி ஸ்ட்ரிங் தான் வருது. ஏன்? நம்ம தான் வேல்யூலாம் செட் பண்ணியாச்சு, அப்புறம் ஏன் வரல? ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ரிங் பூட்டில் பீன் அப்படின்றத கொடுக்கணும். இப்போ அந்த பீன் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, ரீரன் பண்ணியாச்சு. இப்போ டெர்மினலில் அதே கமாண்டை திருப்பி கொடுத்து பார்ப்போம். இப்போ ரெண்டோட வேல்யூமே இருக்குது. ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி இப்போ கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பழைய மாதிரி ரெண்டோட டீட்டெயில்ஸுமே வருது. ஸோ ஓகே, இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ரன் டைமில் கமாண்ட் லைன் ரன்னர் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம். ஸோ CRUD ஆப்ரேஷன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த கமெண்ட் போட்டோம்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது வரும். ஸோ இப்போது நான் இந்த பீன் அப்படின்றத இது பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை டிவியில் போட்ட வேல்யூ நம்ம தான் டெலிட் பண்ணுற வரைக்கும் டெலிட் ஆகாது. ஸோ இந்த போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டாலேஷன்லேயே அதான் சொல்லியிருப்போம். டேட்டா பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளாம் டெலிட் பண்ணுற வரைக்கும் டெலிட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ரியல் டைம் டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ரன் பண்ணுறேன். இந்த இதை எடுத்துட்டேன். ஓகேவா, கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம இன்சர்ட் பண்ணுறத. அப்போனாலுமே நம்மளோட டேட்டா பேஸில் இந்த வேல்யூஸ் இருக்கணும் தானே. இப்போ போயிட்டு இதை கொடுத்து பார்ப்போம். 0 ரோஸ் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா இது எதனாலன்றதை ஒரு கெஸ் பண்ணி பாருங்களேன். எதனால் எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. நம்மளோட சீரிஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதனால ஒரு சின்ன கெஸ் எடுங்களேன். நானே சொல்கிறேன். நம்ம டிடிஎல்க்கு கிரியேட் ட்ராப் அப்படின்றத கொடுத்துருக்கோம். கிரியேட் ஆகணும், அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆனோடனே ட்ராப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல அப்டேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னு வைங்களேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மெயின் ஜாவா இதை இப்போ எடுத்து விட்ருவோம். எடுத்துட்டு ரன் பண்ணுறேன். அப்டேட் ஆனிச்சுன்னா அந்த டேட்டா பர்சிஸ்டண்ட்டாக அதிலே இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த டெர்மினல் போயிட்டு இந்த வேல்யூ கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ 2 ரோஸ் இருக்குது. நான் அதே மாதிரி திருப்பி இந்த 2 இதையுமே கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். கிரியேட் ட்ராப்னு இருந்தப்போ வேல்யூ இல்லை. இப்போ அப்டேட்டுன்னு மாற்றிருக்கோம். இந்த இடத்துல அப்டேட்டுன்னு மாற்றிருக்கோம். ஸோ இப்போ என்ன வேல்யூ இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போவும் அந்த 2 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் என்ன உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணுறதுக்கு கிளியர்னு டைப் பண்ணி என்டர் தட்டாதீங்க. Ctrl+L அப்படின்றத கொடுத்தீங்க, கிளியர் ஆகிரும். ஸோ இப்போ அந்த வேல்யூவை பார்ப்போம். ஸோ இப்போ ஏன் அந்த வேல்யூ பர்சிஸ்ட் ஆகுது? ஏன்னா இந்த இடத்துல இந்த அப்டேட் அப்படின்றத கொடுக்கறதுனால. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கற்றுக்கிறதுக்காண்டி நம்மளோட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓட்டி விட்டு பார்க்காதீங்க. எனக்கு இது தெரியும்ன்ட்டு சின்ன சின்ன இடத்துல உங்களுக்கு தெரியாத 1-2 விஷயத்த சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நாங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். Until next time, see you, bye bye.